பிரைஸ் த லார்ட். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க. ஏசப்பா இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம செய்வது எல்லா காரியமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்பொழுது வாய்க்கும் அப்படின்னா, அவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது வார்த்தைகளை கொடுத்திருப்பாரு, கட்டளைகளை கொடுத்திருப்பாரு. அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடந்தோம் அப்படின்னா, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. ஸோ அப்படி கை கொள்ளாம போனாதான் நம்மளுடைய காரியங்கள் கைமீறி போகும். ஸோ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்த அப்படின்னா நீ செய்வது எல்லா காரியமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமாக நம்மளே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. பிரைஸ் த லார்ட். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க. ஏசப்பா இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம செய்வது எல்லா காரியமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்பொழுது வாய்க்கும் அப்படின்னா, அவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது வார்த்தைகளை கொடுத்திருப்பாரு, கட்டளைகளை கொடுத்திருப்பாரு. அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடந்தோம் அப்படின்னா, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. ஸோ அப்படி கை கொள்ளாம போனாதான் நம்மளுடைய காரியங்கள் கைமீறி போகும். ஸோ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்த அப்படின்னா நீ செய்வது எல்லா காரியமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமாக நம்மளே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.